Hello friends, வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் ஹப். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்த டுட்டோரியலில் மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கான ஒரு பதிலாக எஸ், ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டுட்டோரியல் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோக்கும் சேனலுக்கும் புதுசாக வரீங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னுடைய சைட்லேருந்து. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்ட் 6 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குமே வந்து ஆப்பரேட்டர்ன்றது ஒரு காமனான ஒரு ஃபேக்டர் அப்படின்றது நம்ம பேசியிருந்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், ஒன் ஆஃப் தி ஆப்பரேட்டர். நிறைய ஆப்பரேட்டர் டைப்ஸ் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஸோ அந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் எதுக்காக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கொஷின் நமக்கு இருக்கும். அரித்மெட்டிக் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நமக்கு இது சிலபஸாகவே நம்ம லைஃப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கு. மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் அப்படி இல்லைனா மேத்தமேட்டிக்கல் கேல்குலேஷன்ஸ் அப்படின்றது நம்ம இந்த ஆப்ரேட்டரை வச்சு பண்ண முடியும். மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்னா என்னென்னா, ஆஸ் யூ நோ, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இதுதான் வந்து காமனான ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணியிருப்போம், அடிஷனுக்குன்னா ப்ளஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டூ மார்க், இங்கே வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா கால்குலேட்டரில் வந்து இந்த மாதிரி டிவிஷனுக்குன்னு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து நம்ம ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்பரேஷன். இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இந்த டுட்டோரியலில் வந்து 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பேரலாக ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிகிட்ருக்கோம். அந்த லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற லாங்குவேஜ் வந்து C#, பைத்தான், PHP. ஸோ இந்த லாங்குவேஜ் தான் நம்ம பேரலாக லேர்ன் பண்ணுறோம். உங்கள் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் தெரியுறத பார்த்தீங்க அப்படின்னா C# இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், பைத்தானில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ், PHPயில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். ஸோ காமனாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது 4மே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே வந்து காமனாக இருக்கும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் இருக்குது. இப்போ C# பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது பைத்தான்லேயும் இருக்குது, PHPலையும் இருக்குது. அது என்ன மாடுலோ டிவிஷன் பார்ப்போம். ஃப்ளோர் டிவிஷன் ஒன்று எக்ஸ்ட்ராவாக பைத்தானில் இருக்குது, ஆனால் C#லையும் PHPலையும் அது இல்லை. அது என்னன்றதையும் பார்ப்போம். டபுள் ஸ்டார் கொடுத்து எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது பைத்தான்லேயும் இருக்குது ப்ளஸ் PHPலையும் இருக்குது, பட் அது C# இல்லை. அதனுடைய யூசேஜ் என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ குயிக்காக வாங்க நம்மளுடைய டிஃப்ரென்ஸ் வித் C#, பைத்தான், PHP அரித்மெட்டிக் ஆப்பரேட்டருடைய ஒரு பேசிக் எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு C# வந்து அடிஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வந்து பார்ட் 5, பார்ட் 4லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, C#, பைத்தான், PHP, டேட்டா டைப்னா என்ன, எல்லா லாங்குவேஜ்க்கும் நம்ம பேரலாக பார்த்துட்ருக்கோம். அதை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள் வந்து எடுத்துக்கலாம். நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இன்புட் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். num இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் நம்பர். வேரியபிள் நேம்ன்றது யூசர் டிஃபைன்ன்றது நமக்கு தெரியும். ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு இன்புட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா num செகண்ட் நம்பர்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அது வந்து ஆட் பண்ண ரிசல்ட்டை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் இன்டீஜர் வேரியபிளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம ஆட் பண்ணக்கூடியது 2 இன்புட் நம்பர்ஸ். அப்போ வரக்கூடிய ரிசல்ட்டும் இன்டீஜர் இன்புட்டாக தான் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படி இல்லைன்னா அடிஷன் பண்ணுறோம், அதனால் ஆட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா ஆட் ரிசல்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம், வேரியபிள் நேம்ன்றது யூசர் டிஃபைன். ஸோ இப்போ நான் ஆடுன்னு எடுத்துக்கிறேன். num ப்ளஸ் num நம்மளுடைய 2 வேரியபிளையும் ஆட் பண்ணுறோம். இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னா இந்த லைனுக்கு வரும்.
இந்த லைனுக்கு வரும்போது எப்போவுமே ஈக்குவல் டு ரைட் சைடு தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். ரைட் சைடில் ஃபஸ்ட் நம்பர் என்ன அசைன் பண்ணியிருக்கீங்க? 10. அடுத்து செகண்ட் நம்பரில் என்ன அசைன் பண்ணியிருக்கீங்க? 20. ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டர்னலாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம். ஸோ 10 + 20 ஆட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 30. ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 30ன்ற வேல்யூவை லெஃப்டில் இருக்கிற இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். ஸோ அப்போது ஆடுன்ற வேரியபிளில் என்ன வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா 30. இதுதான் அடிஷனுடைய ரிசல்ட். இதே மாதிரி இப்போ நீங்கள் பைத்தான்லேயும் பண்ணணும், நான் அடிஷன் வந்து இதுலேயும் பண்ணணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. நம்ம இதில் வந்து 2 வேரியபிள் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நமக்கு தெரியும் டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. செமிகாலன் வந்து கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி நான் இன்னொரு இன்புட் எடுத்துக்கிறேன் 20. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஃப் நம் ப்ளஸ் எஸ் நம் ஆப்ரேட்டர் அதே தான் கொடுத்தோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 10, செகண்ட் நம்பர் 20, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 30ன்ற ரிசல்ட்டை ஆட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். ஸோ ஆட் வேரியபிளோட வேல்யூ 30 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். வெராஸ் பிஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் வேரியபிளுக்கு வந்து நம்ம டாலர் சிம்பிள் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கேயும் டேட்டா டைப் கொடுக்க வேண்டிய நீட் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செமிகாலன்ன்றது மஸ்ட். செகண்ட் நம்பர் 20. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் அப்படின்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி சாரி டாலர் சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு எஃப் நம்பர் ப்ளஸ் எஸ் நம்பர். ஸோ டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் டாலர் சிம்பிள் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த வேரியபிளை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து டாலர் சிம்பிள் போட்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இங்கேயும் ஆஸ் யூஷுவல் தான் கம்பைலர் இந்த லைனுக்கு வரும். ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர் ஆட் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை வந்து அதனுடைய ரிசல்ட்டை வந்து ஆட்ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இதுதான் நார்மலாக வந்து ஆட் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ 3 லாங்குவேஜ்லையும். இப்போ ரெண்டாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன். ஸோ சப்ட்ராக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ ரிடக்ஷன் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே மைனஸ் அப்படின்றது தான் சப்ட்ராக்ஷனுக்கான ஒரு ஆப்ரேட்டர் சிம்பிள். இப்போ இந்த 2 இன்புட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். 10, 20ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸுக்கு பதில் இங்கே மைனஸ்னு ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 3 லாங்குவேஜ்லையுமே நம்ம மைனஸ் மாற்றிட்டோம். ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஆடுன்ற வேரியபிளுக்கு பதில் இங்கே வந்து சப் அப்படின்ற பேரை மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இந்த லைனுக்கு வரும். ஈக்குவல் டு ரைட் சைடை பார்க்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 10. ஸோ 10 - 20 இதுதான் சினாரியோ. ஸோ 10 - 20 ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா -10ன்னு வரும். ஏன்னா நம்ம 10 - 20 ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் செகண்ட் நம்பர் பண்ணுறதுனால -10ன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 20னும் செகண்ட் நம்பர் வந்து 10ன்னு எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 20 மைனஸ் செகண்ட் நம்பர் வந்து 10. ஸோ 20 - 10 உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும். இட் பேஸ்ட் ஆன் தி வேல்யூ. ஸோ அதே தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும். நீங்கள் வந்து லோவர் வேல்யூவோட ஹையர் வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் நெகட்டிவில் வரும். ஹையர் வேல்யூவோட லோவர் வேல்யூவை மைனஸ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வேல்யூஸ் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம இப்போது ஹையர் வேல்யூ மாற்றிட்டோம் இன்புட்டை. ஸோ ஹையர் வேல்யூ சப்ட்ராக்டிங் வித் லோவர் வேல்யூ பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட். ஸோ 20 - 10 என்ன அப்படின்னா 10ன்னு நமக்கு கிடைக்கும். இது சப்ட்ராக்ஷனுக்கான 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணக்கூடிய கோட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டார் அப்படின்ற சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிளை மாற்றணும். ஸ்டார் அப்படின்ற சிம்பிளை போடுறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்காக மல்டிப்ளிகேஷன் பண்ணும். ஸோ ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து மல்டிப்ளை அப்படின்ற பேரை மாற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா லெட் மீ கீப் இட் சிம்பிள் மல்டி. ஸோ எல்லா இடத்துலையும் நான் வந்து வேரியபிளோடைய பேரை வந்து மல்டின்னு மாற்றிக்கிறேன். பிகாஸ் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் மல்டிப்ளை ஆகும். விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 20. ஸோ இன்ட்டு செகண்ட் நம்பர் 10. ஸோ 20 × 10 அப்படின்னு மல்டிப்ளை ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு மல்டின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இப்போ 20 × 10 பண்ணும்போது 200 அப்படின்ற ரிசல்ட் வந்து நமக்கு மல்டின்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். இதே தான் வந்து பைத்தானுக்கும் ஃபர்ஸ்ட் நம்பர் 20 செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்.
200ன்றது ரிசல்ட்டு அது மல்டின்ற வேரியபிளில் அசைன் ஆகும். சேம் இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் PHP ஆல்சோ. இதுதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ. இப்போது மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன், அடிஷன் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது டிவிஷன். அப்படின்னா டிவிஷனுக்காக இங்கே வந்து சில ஃபேக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா C#ல் டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன், மாடுலோ டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன் 3 இருக்குது. PHPயில் டிவிஷன், மாடுலோ டிவிஷன் 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? ஸோ டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக கவனிங்க. நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் வந்து இல்லை காலேஜ் டேஸில் வந்து இந்த மாதிரி நம்ம டிவிஷன் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 இன்புட் எடுத்துக்கலாம். என்ன இன்புட் அப்படின்னா டிவிஷனுக்காக இது வந்து ஓகே லெட் இட் பி ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 20, 10ன்னு இருக்குது. அதே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்பர் என்னென்னா 20ன்னு எடுத்துருக்கோம். செகண்ட் நம்பர் வந்து 10. ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா 20யை வந்து 10ஆல் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் இது எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா 10 ones are, ஸோ லைக் தட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ 10 1 will be 10. ஸோ இப்போ வந்து கீழே 20யும் 10யும் மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு 10ன்னு கிடைக்கும். இதுதான் ஒரு நார்மலான ஒரு டிவிஷன். ஸ்கூலில் வந்து நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷனுக்கு அப்புறம் டிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு. 20யை வந்து 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ டிவைட் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் ஒரு வேல்யூ வருது, பாட்டமில் ஒரு வேல்யூ வருது. ஸோ டாப்பில் வர வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோஷன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாட்டமில் வர வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரிமைண்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து டிவிஷன்னா எதை கன்சிடர் பண்ணணும், மாடுலோ டிவிஷன் பண்ணால் எதை கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது கோஷன்ட். இதுவே நீங்கள் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா அது மாடுலோ டிவிஷன். மாடுலோ டிவிஷன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டர். ஸோ இதுதான் பேசிக்காக டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஓவர்வியூ கொடுக்குறோம். என்னென்னா ஒரு டிவிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிவிஷனோடைய கோஷன்ட் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும்னா நம்ம நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த டிவிஷனோடைய ரிமைண்டர் வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா பர்சன்டேஜ் மாடுலோ டிவிஷனை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ கீப் இட் சிம்பிள். மாடுலோ டிவிஷன்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டர் வேல்யூ. நார்மல் டிவிஷன் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கோஷன்ட் வேல்யூ. இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் காமன். டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ இப்போ நமக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு டெமோ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் டிவிஷன் பண்ண போகிறோம். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே நம்ம வந்து ஒரு நார்மல் டிவிஷன் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் டிவிஷன் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம் அப்படின்னா div அப்படின்ற வேரியபிளை நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டிவிஷன் பண்ணுறோம், அதனால் பேர் வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருந்தால் இட் வில் பி குட். ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது இந்த div வேரியபிளுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நார்மல் டிவிஷன். ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். நார்மல் டிவிஷன்னா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது கோஷன்ட்டு. ஸோ அப்போ 20யை வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுதான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளையும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ 20யை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நார்மல் டிவிஷன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது கோஷன்ட். அப்போ நமக்கு கோஷன்ட் என்ன கிடைச்சிருக்குன்னா 1. அப்போது div வேரியபிளோடைய வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அந்த div வேரியபிளை நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போதைக்கு எப்படி எக்ஸிக்யூஷன் ஆகுது, லாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுவே வந்து நம்ம நார்மல் ஸ்லாஷ் நார்மல் டிவிஷனை எடுத்துகிட்டு நம்ம மாடுலோ டிவிஷனை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலோ டிவிஷனை ரிப்ளேஸ் பண்ணால் நமக்கு தெரியும், நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம், நார்மல் டிவிஷன்னா நம்ம கோஷன்ட்டை கன்சிடர் பண்ணணும். பட் இது மாடுலோ டிவிஷன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டர். ஸோ அப்போ 20யை வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சது 10. அப்போது div வேரியபிளோட வேல்யூ உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 10. ஸோ 20 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கான ரிமைண்டர் வந்து 10. இதுதான் விஷயம். ஸோ நார்மல் டிவிஷனுக்கும் அண்ட் மாடுலோ டிவிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது பைத்தானில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டிவிஷன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டபுள் ஸ்லாஷ் போடுறாங்க. டபுள் ஸ்லாஷ்னா என்னென்னா ஃப்ளோர் டிவிஷன். ஸோ இந்த ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்ப்போம்.
ஸோ ஃப்ளோர் டிவிஷன்னா என்ன, அந்த ஃப்ளோர் டிவிஷனையே வந்து சி ஷார்ப் பிஹெச்பியில் வந்து கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சி ஷார்ப்பில் வந்து நீங்கள் என்ன டைப் கொடுத்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த டைப் ஆஃப் வேல்யூ தான் வந்து கம்பைலர் எடுத்துக்கோன்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம சி ஷார்ப்பில் வந்து 20 வந்து 10ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து ரிசல்ட் வந்து இன்டீஜரில் எடுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் நார்மல் டிவிஷன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தீங்க இல்லையா, ஸோ நார்மல் டிவிஷன்னா உங்களுக்கு என்ன எடுத்துக்கும் நம்ம பேசியிருந்தோம், கோஷன்ட்டை எடுத்துக்கும். ஸோ 20 வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கோஷன்ட் கிடைச்சிது, 1ன்னு கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்து வேரியபிள் வந்து இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிவிஷனுடைய வேல்யூ இன்டீஜரில் தான் இருக்கணும். ஸோ 1 அப்படின்றது வரும். இன்கேஸ் நீங்கள் சில டைமில் வந்து டிவிஷன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு அதர் வேல்யூ நம்ம எடுத்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். என்னுடைய டிவிஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இது எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா 2 4s are 8 அப்படின்ற மாதிரியும், ஸோ 9 - 8 1 அப்படின்னு வரும். சில டைமில் வந்து நம்ம ரிமைண்டர் வந்து 0 பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாயிண்ட் வச்சு இங்கே 0வை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸ்கூல் டைம் டிவிஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 5s are 10 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து டிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைண்டரை 0 பண்ணுறதுக்காக கோஷன்ட்டில் பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம டிவிஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிவிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வேல்யூ வந்து பாயிண்டில் இருக்குது, 4.5 அப்படின்னு சொல்லி ஃப்ளோட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் சி ஷார்ப்பில் வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நம்ம இன்னும் ஃப்ளோர் டிவிஷன் பற்றி பேசலை, அதை பற்றி தான் பேச போகிறோம், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சி ஷார்ப்பில் இன்டீஜர் எடுத்திருக்கீங்க, ஆனால் நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நார்மல் டிவிஷன்னா உங்களுக்கு என்ன கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோன்னா கோஷன்ட் வந்து இருக்கிறது ஃப்ளோட்டில், பட் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிற வேரியபிள் வந்து இன்டீஜர். இப்போ கம்பைலர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, நீங்கள் இன்டீஜர் கொடுத்ததுனால 4.5ல் வந்து உங்களுக்கு 4 தான் எடுத்துக்கும். ஏன்னா இன்டீஜரால் பாயிண்ட் வேல்யூ எடுத்துக்க முடியாது, ரவுண்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். இதுவே வந்து நீங்கள் சி ஷார்ப்பில் இந்த இடத்துல வேரியபிள் வந்து ஃப்ளோட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 4.5ன்னு எடுத்துக்கும். ஸோ கிளியராக நமக்கு புரியுது, சி ஷார்ப்பில் வந்து நம்ம என்ன டேட்டா டைப் வச்சு டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த டைப் ஆஃப் கோஷன்ட் தான் கம்பைலர் எடுத்துக்கும். நீங்கள் இன்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்க, நார்மல் டிவிஷன் பண்ணிங்கன்னா கோஷன்ட் எடுத்துக்கணும். கோஷன்ட் வந்து ஃப்ளோட்டில் வந்துடுச்சு அப்படின்னா இன்டீஜர் வேரியபிளால் அது எடுத்துக்க முடியாது. அதனால் அந்த ஃப்ளோட் வேல்யூலேருந்து 4.5ல் வந்து 4 தான் அது எடுத்துக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃப்ளோட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 4.5ன்னு எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி ஓகே நான் இப்போ வந்து ஃப்ளோட்டுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஃப்ளோட்டில் தான் வந்திருக்கு, ஸோ கோஷன்ட் வந்து 4.5ன்னு எடுத்துக்கும். இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம் இல்லையா, 10ல் வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே 10 1s are 10, ரிமைண்டர் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே 0ன்னு வந்துருச்சு, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து 10ன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரிமைண்டர் வந்து 0 பண்ண விரும்பலை, எனக்கு வந்து கோஷன்ட் வந்து 1ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து கம்பைலர் எப்படி எடுத்துக்கும், நான் வந்து ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் இன்டீஜரில் வந்திருக்கு. இப்போ கம்பைலர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டீஜரோட ஃப்ளோட்டோடைய சைஸ் கொஞ்சம் அதிகன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது 1.0ன்னு கூட ஆட்டோமேட்டிக்காக சேர்த்துக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்க, ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணியும் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃபில் தான் உங்களுக்கு வேல்யூ வருது அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்திருக்கிற அந்த வேல்யூவில் ஆட்டோமேட்டிக்காக 0.0ன்னு சேர்த்துக்கிட்டு தான் அந்த ஃப்ளோட் வேல்யூவை எடுத்துக்கும். இதுவே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதே இன்டீஜர் தான், இப்போ உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ தான் வந்திருக்கு, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் வந்திருக்கு. இப்போ 7ன்னு வந்திருக்குன்னா அந்த 7 அப்படியே எடுத்துக்கும். இன்கேஸ் 7.5ன்னு வந்திருக்குன்னா உங்களுக்கு அப்பயும் 7 தான் எடுத்துக்கும். 7.5 இன்டீஜரால் எடுக்க முடியாது, ஏன்னா இன்டீஜர் வந்து பாயிண்ட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது, ரவுண்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு கோஷன் 7.5 வந்திருந்தாலும் அது 7ன்னு தான் எடுத்துக்கும். ஸோ இதுதான் சி ஷார்ப்போடைய ரூல். ஸோ சி ஷார்ப்போடைய ரூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஷன்ட்டில் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வேணும்னா நீங்கள் இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணுவீங்க. இதுவே வந்து உங்களுக்கு கோஷன்ட் வந்து
பாயிண்டில் வேணும் அப்படின்னா, பாயிண்ட் வேல்யூஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோட் எடுத்துக்கணும். ஸோ இப்படி தான் சி ஷார்ப்பில் ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ, ஒரு பாயிண்ட் வேல்யூ நம்ம கோஷன்ட்டாக எடுத்துக்க முடியும். பட் வெராஸ் பைத்தானில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம டைப் எதுவும் கொடுக்கறது கிடையாது, இன்டோ ஃப்ளோட்டோ கொடுக்கறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நார்மல் டிவிஷன்னு நமக்கு நல்லா தெரியும். இப்போ அதே மாதிரி எனக்கு டிவிஷனில் வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா ஓகே, இப்போ 5ன்னு எடுத்துக்கோ. இப்போ எனக்கு 5.5ன்னு வந்திருக்கு, எனக்கு இந்த ஃப்ளோட் வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அதுக்காக தான் 2 வெரைட்டிஸ் ஆஃப் டிவிஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். டிவ், இது நம்ம வந்து div 1ன்னு எடுத்துப்போம், இது div 2ன்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டிருக்கேன், பட் இங்கே நான் 2 ஸ்லாஷ் போட போகிறேன். ஒரு ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது நார்மல் டிவிஷன்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் இதுவே நீங்கள் டபுள் ஸ்லாஷ் போட்டிங்க அப்படின்னா அது ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வந்து என்ன, அது டிவிஷனோட எப்படி டிஃபர் ஆகுதுன்றதை பார்ப்போம். நீங்கள் டிவிஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க. பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பாயிண்ட் கோஷன்ட் வேல்யூ எடுத்துக்கும். இதுவே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கும். ஆஸ் யூஷுவல் நம்ம சி ஷார்ப்பில் பேசின மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் டிவிஷன் பண்ணதுக்கப்புறம் கோஷன்ட்டில் உங்களுக்கு Q ஃபார் கோஷன்ட்டு. ஸோ கோஷன்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ 5 இல்லை 5.7 அப்படின்னு உங்களுக்கு கோஷன்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ அப்படியே எடுத்துக்கும், 5.7 அப்படியே எடுத்துக்கும். ஸோ இதுதான் நார்மல் டிவிஷனுடைய ரூல் பைத்தானில். ஸோ இட் வில் டேக் பாயிண்ட் வேல்யூ. இதுவே வந்து உங்களுக்கு கோஷன்ட்டில் வந்து வெறும் 5 தான் வந்திருக்கு, நீங்கள் வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் வில் டேக் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ. ஃப்ளோர் டிவிஷன்ன்றது ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாம், நான் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் தான் போட்டிருக்கேன், நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன், பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 தான் எனக்கு வந்திருக்கு. இப்போ கம்பைலர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணதுனால நார்மல் டிவிஷனுடைய ரூல் என்ன பைத்தானில், ஃப்ளோட் வேல்யூ தான் கோஷன்ட்டாக எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணும் கம்பைலர்னா டிஃபால்ட்டாக 0.0ன்னு சேர்த்துக்கும், which will bring in the float value. ஸோ பாயிண்ட் வேல்யூ தான் நம்ம ஃப்ளோட் வேல்யூவாக பேசிக்கிட்டு இருக்கோம். ரவுண்ட் ஆஃப்ன்றது இன்டீஜர் வேல்யூ. ஸோ ஃப்ளோட் வேல்யூ அப்படி எடுத்துக்கும். இதுவே வந்து இன்னொரு டவுட் கேட்பீங்க, எனக்கு வந்து 5.9ன்னு கோஷன்ட் வந்திருக்கு, நான் வந்து ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் என்ன பேசியிருந்தோம் நம்ம, அதே கோஷன்ட்டு தான் எடுத்துக்கும், பட் ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுத்துக்கும், ரவுண்ட் ஆஃபில் தான் எடுத்துக்கும் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் எனக்கு 5.9ன்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணும் கம்பைலர்னு கேட்டிங்கன்னா 5 தான் எடுத்துக்கும், which will round off. வந்திருக்கிற வேல்யூவில் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, 5.9னா ரவுண்ட் ஆஃப் வந்து 6ஆ அப்படின்னு கேட்குறாங்க. ராங், தப்பு. வந்திருக்கிற வேல்யூ என்ன வேல்யூ ஆக்சுவல் வந்திருக்கு, ஆக்சுவல் வேல்யூவில் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதில் தான் வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ இங்கே ஆக்சுவல் வேல்யூ வந்து 5.9, அதை வந்து நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 5. ஸோ ஆக்சுவல் வேல்யூவில் என்ன ரவுண்ட் ஆஃப் இருக்குது, 5, அதுதான் எடுத்துக்கும். ஸோ இதுதான் நார்மல் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நீங்கள் வந்து பைத்தானில் எனக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ரவுண்ட் ஆஃப்னா இன்டீஜர் வேல்யூவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது என்ன டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன். ஸோ ஃப்ளோர் டிவிஷன் வில் டேக் இன்டீஜர் கோஷன்ட் வேல்யூ. அது பாயிண்ட்லேயே வந்திருந்தாலும் உங்களுக்கு இன்டீஜரில் தான் எடுத்துக்கும். இதுவே வந்து உங்களுக்கு பாயிண்ட் கோஷன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது நார்மல் டிவிஷன். இது வந்து உங்களுக்கு ஃப்ளோட் கோஷன்ட் வேல்யூவை கொடுக்கும். எனக்கு ஃப்ளோட்டில் வரல அப்படின்னாலும் 0.0ன்னு அதுவே சேர்த்துக்கும். இதுதான் நார்மல் டிவிஷனுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரிப்பீட்டிங் அகைன் ஓவர்வியூ, உங்களுக்கு வந்து கோஷன்ட்டோடைய வேல்யூ ரவுண்ட் ஆஃப் ஆகி வேணும் அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கோஷன்ட் வந்து ஃப்ளோட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பிஹெச்பியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளோர்லாம் எதுவும் கிடையாது, வெறும் நார்மல் டிவிஷன் அண்ட் மாடுலோ டிவிஷன் தான். ஸோ சி ஷார்ப்பில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து உங்களுக்கு பிஹெச்பிலையும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது நார்மல் டிவிஷன், உங்களுக்கு வந்து இருக்கிற கோஷன்ட் வேல்யூ அப்படியே கொடுத்துரும். சரிங்களா? இங்கே வந்து டைப்லாம் எதுவும் நம்ம சி ஷார்ப் மாதிரி கொடுக்க போகிறதும் கிடையாது. அதே மாதிரி பைத்தான் மாதிரி நமக்கு ரவுண்ட் ஆஃப் வேணும்,
இல்லை பாயிண்டில் வேணும்னா ஃப்ளோரு டிவிஷன் நார்மல் டிவிஷன் தனித்தனியாக கிடையாது, காமனான டிவிஷன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் பண்ணும்போது கோஷன்ட் என்ன உங்களுக்கு வந்திருக்கோ அந்த ஆக்சுவல் கோஷன்ட்டையே அப்படியே எடுத்துக்கும். ஸோ ஆக்சுவல் கோஷன்ட் வந்து 2ல் வந்திருந்தா அப்படியே 2ன்னு எடுத்துக்கும், 2.6ன்னு வந்திருந்தா 2.6ன்னு அப்படியே எடுத்துக்கும். ஸோ அது இன்டீஜரில் வந்திருந்தா இட் வில் டேக் இட் இன் இன்டீஜர், இதுவே ஃப்ளோட்டில் வந்திருந்தா இட் வில் டேக் இட் இன் ஃப்ளோட். ஆக்சுவலாக என்ன கோஷன்ட் வந்திருக்கோ ஆக்சுவல் கோஷன்ட் வேல்யூ வில் பி டேக்கன். ஏன்னா இங்கே நம்ம C# மாதிரி இன்டீஜர் வேல்யூ கோஷன்ட்டை எடுக்கணும்னா இன்ட் டைப்னு கொடுக்குறதும், ஃப்ளோட்டில் வேணும்னா ஃப்ளோட் டைப்னு கொடுக்குறதும் C# மாதிரி இங்கே கொடுக்குறதும் கிடையாது. அதே மாதிரி பைத்தான் மாதிரி நார்மல் டிவிஷன் ஃப்ளோர் டிவிஷன் இங்கே நமக்கு 2 கிடையாது, ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கிறதுக்கும் பாயிண்ட் வேல்யூ எடுக்கிறதுக்கும். அப்போ இங்கே எப்படி பாயிண்ட் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்க முடியும்னா நாட் பாசிபிள். ஆக்சுவல் கோஷன்ட் வேல்யூ என்ன வருதோ அது அப்படியே கம்பைலர் வில் டேக் இட் டு த வேரியபிள் divக்கு எடுத்துக்கும். ஸோ C# உடைய டிவிஷன் சினாரியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இது எல்லாமே காமன். ஸோ டிவிஷனுக்கும் மாடுலோ டிவிஷனுக்கும் ஃபஸ்ட்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா டிவிஷன் வில் டேக் நீங்கள் எடுக்க வேண்டியது கோஷன்ட் வேல்யூ நார்மல் டிவிஷனுக்கு. இதுவே மாடுலர் டிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ஆஃப்டர் த டிவிஷன் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ரிமைண்டர் வேல்யூ. இது 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் காமன். இதை தவிர்த்து கோஷன்ட் வேல்யூவில் சில டைமில் பாயிண்டில் வரும், சில டைமில் ரவுண்ட் ஆஃப் வேல்யூஸ் வரும். C# வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூ கோஷன்ட்டோடைய ரவுண்ட் ஆஃப் வேல்யூ எடுக்கணும்னா இன்டீஜர் டைப் யூஸ் பண்ணுங்கள். இதுவே கோஷன்ட்டோடைய ஃப்ளோட் வேல்யூஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃப்ளோட்டுன்னு யூஸ் பண்ணுங்கள். பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்பை கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ எப்படி நம்ம ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஃப்ளோட் வேல்யூ எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோட் வேல்யூ வேணும் அப்படின்னா நார்மல் டிவிஷன், ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வேணும்னா ஃப்ளோட் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் PHPயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் வேல்யூ ஃப்ளோட் வேல்யூன்னு தனித்தனியாக நம்ம எடுக்க முடியாது. கோஷன்ட்டில் என்ன ஆக்சுவலாக டிவிஷனுக்கு அப்புறம் வருதோ கம்பைலர் அதையே அப்படியே எடுத்துக்கும். இதுதான் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான டிவிஷனோடைய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன், ஃப்ளோட் டிவிஷன் எல்லாமே பார்த்தாச்சு. ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ்போனன்ஷியேஷன். ஸோ அந்த எக்ஸ்போனன்ஷியேஷனை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ எக்ஸ்போனன்ஷியேஷன்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பவர் வேல்யூ வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கூலிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூ கேல்குலேட் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி 2 to the power of 3. ஸோ இது வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 into 2 into 2 இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி ஈக்குவல் டு. ஸோ 2 to the power of 3னா என்னென்னா 2 உடைய பவர் 3 உடைய வேல்யூ 2 into 2 into 2 இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்போம். மேனுவலாக ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து 8 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இப்போது இதே மாதிரி ஒரு பவர் வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ப்ரோக்ராமேட்டிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தான்லையும் PHPலையும் நம்மக்கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் ஷார்ட்டாக சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட், எக்ஸ்போனன்ஷியல், எக்ஸ்போனன்ஷியேஷன் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டபுள் ஸ்டார், சிங்கிள் ஸ்டார் போட்டிங்கன்னா அது மல்டிப்ளிகேஷன்னு நமக்கு தெரியும். டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா எக்ஸ்போனன்ஷியேஷனை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூக்கு கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது லெஃப்ட் சைடும் டபுள் ஸ்டார், என்ன பவர் வேல்யூவோ அது ரைட் சைடு இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 to the power of 3 கண்டுபிடிக்க போகிறோன்னா நமக்கான வேல்யூ என்னென்னா 2. அந்த 2க்கான பவர் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. ஸோ அப்போது இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா என்ன வேல்யூ அதுவோ அது லெஃப்ட் சைடு இருக்கணும் டபுள் ஸ்டார், பவர் வேல்யூ என்ன மென்ஷன் பண்ண போகிறீங்களோ அது ரைட் சைடு இருக்கணும். இப்போ நீங்கள் இதை பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கம்பைலர் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதை நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பேசிக்கான எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டருக்கான யூஸ். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். நம்ம வந்து பைத்தானில் வந்து ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். லைக் a ஈக்குவல் டு நம்ம பேசின அந்த வேரியபிளை எடுத்துப்போம், வேல்யூ எடுத்துப்போம் 2, b ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 3. ஸோ இப்போ எனக்கு வந்து 2 to the power of 3 வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா என்ன வேல்யூக்கு கண்டுபிடிக்க போகிறீங்களோ அது லெஃப்ட் சைடு இருக்கணும் டபுள் ஸ்டார் எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர், என்ன பவர் வேல்யூவோ அது ரைட் சைடு இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம 2 எதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னா a. அப்போது a அப்படின்றது லெஃப்ட் சைடு இருக்கணும் டபுள் ஸ்டார், என்ன பவர் வேல்யூ பண்ண போகிறீங்களோ அது ரைட் சைடு இருக்கணும். ஸோ நமக்கான பவர் வேல்யூ 3, அது எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா b வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போது a எக்ஸ்போனன்ட் b இப்படி இருக்கணும். ஸோ
இது எக்ஸ்போனன்ட் ஆகிட்டு உங்களுக்கான ரிசல்ட் வரும். அது நம்ம இன்னொரு வேரியபிளில் வந்து அசைன் பண்ணிக்கிறோம் சி. இப்போ இந்த சியை பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8ன்னு பிரிண்ட் ஆகும். எப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றதெல்லாம் நம்ம அப்கமிங் டுட்டோரியலில் பார்ப்போம். இப்போதைக்கு சியோடைய வேல்யூ 8ன்னு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதே இது வந்து நீங்கள் PHP ப்ளே பண்ணுறீங்கன்னா அஃப்கோர்ஸ் சேம் தான், பட் டாலர் சிம்பிள் போட்டு வேரியபிளை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 3 $C ஈக்குவல் டு $A எக்ஸ்போனன்ட் $B. இப்போது அதே தான் பைத்தானில் என்ன நடக்குமோ அதே தான் இங்கேயும் நடக்கும். கம்பைலர் வரும், ரைட் சைடை பார்க்கும், A வேல்யூ எக்ஸ்போனன்ட் B வேல்யூ. ஸோ A to the power of B அந்த மோடில் எடுத்துக்கும். A to the power of Bனா 2 to the power of 3 எடுத்துக்கிட்டு 2க்கான பவர் 3 வேல்யூவை கால்குலேட் பண்ணி 8ன்னு சொல்லி உங்களுக்கு சியில் கொடுக்கும். இதுதான் எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டருக்கான பர்பஸ். எக்ஸ்போனன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் எதுக்காக அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கால்குலேட் தி பவர் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களை வந்து நம்ம அடுத்த டுட்டோரியலில் வந்து சந்திக்கிறோம். அடுத்த டுட்டோரியலில் உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்காக போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஸோ அன்டில் தென் பாய். Keep supporting us. Share this videos to your friends. Inform them to subscribe for upcoming notifications. Keep supporting always, all the time. Thank you. We'll see you in the next tutorial.